வணக்கம். நான் உங்கள் ஜோதிட ஆசான் அஸ்வினி அருள்ராம். இந்த உலகத்தில் மனிதனுக்கு முக்கியம் எது அப்படின்னு சொல்லி கேட்டால் மனிதன் என்னங்க சொல்லுவான்? பணம் தானே. ஆமாம், பல பேர் இன்றைய காலகட்டத்திற்கு எது முக்கியம் அப்படின்னு சொல்லி கேட்டால் பணம் தான் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த பணத்தை மீறிய விஷயம் எதுவும் கிடையாது என்பது இந்த பலரின் கூற்றாகவும் எண்ணமாகவும் சிந்தனையாகவும் இருக்கிறது. அது உண்மையா அப்படின்னா ஓரளவு உண்மைதான். அந்த பல பேர்களுக்கு, ஒரு சில பேர்களுக்கு பணத்தை மீறின விஷயம் இருக்கு அப்படின்றது அவங்களுக்கு தெரியும். அப்படி என்ன பணத்தை மீறின விஷயம்? இந்த உலகத்துல பணம் இருந்துச்சுன்னா எல்லாமே வாங்கிடலாம், அதனால பணம் தான் பிரதானம் அப்படின்னு நினைப்பவங்களுக்கு அதை விட முக்கியமானது என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா உடல் ஆரோக்கியம். உடல் தான் ஒரு மனிதனுக்கு மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தது. இந்த உடல் இல்லாவிட்டால் நீங்கள் பொருளாதாரம் ஈட்டக்கூடிய பணம் எங்கிருந்து சம்பாதிப்பீங்க? உடல் ஆரோக்கியமா இருந்தாதான் உங்களுக்கு உழைப்பை நீங்கள் செலுத்த முடியும். உழைக்கக்கூடிய வலிமை உங்களுக்கு இருக்கும். யோசிக்கக்கூடிய சிந்திக்கக்கூடிய திறன் உங்களுக்கு இருக்கும். உடல் ஆரோக்கியம் இல்லாவிட்டால் நீங்கள் உழைக்கவும் முடியாது, சிந்தனை செய்யவும் முடியாது. இதனால் நீங்கள் பொருளாதாரம் ஈட்ட முடியாது. பொருளாதாரம் இல்லை என்றால் இந்த உலகில் வாழ முடியாது என்ற நிலை கலியுகத்தில் நிலவி இருக்கிறது. இதுதான் இன்றைய சூழலாகவும் இருந்து கொண்டிருக்கிறது. இப்போ ஆணிவேராக இருக்கக்கூடியது எது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்மளுடைய தேகம், உடல் தான் முக்கியம். இந்த உடல் ஆரோக்கியம் அப்படின்றது ரொம்ப முக்கியமா இருக்கு. இந்த ஆரோக்கியத்துக்கு பங்கம் தரக்கூடியது நோய் உபாதைகள். ஒரு மனிதனுக்கு உடல் ஆரோக்கியமாக இருந்துவிட்டால் பிரச்சனை இல்லை. ஆரோக்கிய குறைபாடு ஏற்படுகிறதுனா அவர் உடலுக்கு நோய் உபாதைகள் ஏற்பட்டு விட்டது அப்படின்னு அர்த்தம். இந்த நோயை தரக்கூடிய இந்த நோய் ஏன் வருகிறது அப்படின்றது உங்களின் பிராப்தத்தின் அடிப்படையில் தான். அதை தான் நாம கர்ம வினை பயன் அப்படின்னு சொல்றோம். உங்களது பிராப்தத்தின் அடிப்படையில் தான் உங்களுக்கு நோய் தீர்மானிக்கப்படுகிறது. உங்கள் ஜாதகத்தில் எந்த கிரகங்கள் உங்களுக்கு நோய் வாய்ப்பு ஏற்படுத்துகின்றது, அந்த நோய் வாய்ப்புகள் பெரிதாக இருக்குமா, அந்த நோய் வாய்ப்பால் நீங்கள் இன்னுயிர் நீக்க முடியுமா, அல்லது நோய் வந்து விலகுமா? நோய் வந்து விட்டால் அதற்கு என்ன பரிகாரம்? தீரா நோயா, அதாவது நாள்பட்ட நோயா, அல்லது உடனே விலகக்கூடிய நோயா? அப்படி தீரா நோயாக இருந்தால் அதற்கு என்ன பரிகாரம்? இது போன்ற கேள்விகளுக்கெல்லாம் பதிலைத்தான் இந்த பதிவில் நாம பார்க்க போறோம். பதிவுக்குள்ளார போறதுக்கு முன்னாடி புதிதாக நமது சேனலை பார்த்துக்கிட்டு இருக்க உறவுகளுக்கு ஒரு சில வார்த்தைகள். உறவுகளே, நீங்கள் உங்கள் சொந்த பந்தங்கள், உற்றார் உறவினர்கள், நண்பர்கள் மற்றும் அக்கம் பக்கத்தில் உள்ள அத்துணை நபர்களுக்கும் நமது சேனலை எடுத்து சொல்லி அவர்களை சப்ஸ்கிரைப் செய்ய சொல்லுங்கள். நாம் ஸ்ரீ ஜெயகௌரி ஜோதிடாலய நிறுவனம் ஒன்றை நடத்தி கொண்டு வருகிறோம். அந்த நிறுவனத்தின் வழியாக இல்லாதவர்களுக்கும் இயலாதவர்களுக்கும் ஏழை எளியவர்களுக்கும் நம்மால் முடிந்த உதவிகளை செய்து கொண்டு வருகிறோம். அது மட்டுமல்லாது ஆலய பணிகள், இறை தொண்டுகள், ஹோமம் வளர்ப்பது, வேலி வளர்ப்பது, இது போன்ற நற்காரியங்களையும் நாம் செய்து கொண்டு வருகிறோம். நாம் செய்யும் இந்த செயல்களினால் கிடைக்கப்பெறக்கூடிய புண்ணியங்கள் அத்துணையும் கௌரி ஆன்மீக சேனலின் பார்வையாளராக இருக்கக்கூடிய உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் கட்டாயம் கிடைக்கும் என்பதில் மாற்று கருத்து வேண்டாம் உறவுகளே. எனவே தான் சொல்கிறேன், எல்லோரிடத்திலும் எடுத்து சொல்லி அவர்களை சப்ஸ்கிரைப் செய்ய சொல்லுங்கள். முதலில் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து விடுங்கள். அருகில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்போ பதிவுக்குள்ள போகலாம் வாங்க உறவுகளே.
இந்த நோய் உபாதைகள் அப்படின்றது ஏன் வருகிறது அப்படின்றத முதல்ல பார்த்துருவோம். நம்ம முன்பு சொன்னது போல உங்களது கர்ம வினை பயன்படி தான் உங்களுக்கு நோய் தீர்மானிக்கப்படுகிறது. உங்களது ஜனன ஜாதகத்தை எடுத்துக்கோங்க. இந்த ஜனன ஜாதகத்தை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 6ஆம் இடத்துக்கு வந்துருங்க. லக்னத்திலிருந்து ஒவ்வொரு ராசியாக எண்ணி வரும் பொழுது 6வது ராசி எந்த ராசி வருகிறதோ அந்த ராசியில்தான் உங்களுக்கு என்ன நோய் ஏற்பட இருக்கிறது, இந்த நோயால் நீங்கள் பாதிக்கப்பட போகிறீர்கள், இது தீரும் நோய் தீராத நோய் அப்படின்றத பொறுத்து உங்களுக்கு இந்த 6ஆம் பாவகம் தீர்மானிக்கிறது. இப்போ இந்த 6ஆம் பாவகத்தில் உங்களுக்கு ஏதேனும் கிரகங்கள் இருந்தால் அவைதான் உங்களுக்கு நோய் தரக்கூடிய கிரகம். உங்களுக்கு உதாரணத்தையும் நான் சொல்லிவிடுகிறேன். முதலில் சூரியன் இந்த 6ஆம் பாவகத்தில் அமர்ந்திருந்தால் கட்டாயம் உங்களுக்கு பார்வை கோளாறுகள் வரும். கண் சார்ந்த நோய் உபாதைகள் கட்டாயம் இருக்கும். அது மட்டுமா அப்படின்னா முதுகுத்தண்டு பிரச்சனைகள், இடுப்பு வலி பிரச்சனைகள் கட்டாயம் இருக்கும். அது மட்டும் அல்லாது உஷ்ண நோய்கள் என்னும் சொல்லக்கூடிய சீதபேதிகள், இது போன்ற வயிற்றுக்கடுப்பு, உஷ்ண நிலையில் உடலுக்கு என்னென்ன நோய் ஏற்படுமோ அத்தனை நோய்களும் உங்களுக்கு இருக்கும். சூரியன் அமர்ந்திருந்தால். சந்திரன் அமர்ந்திருந்தால் சைனஸ் ப்ராப்ளம், அதாவது சளி தொந்தரவுகள், மூக்கடைப்பு, ஜலதோஷம், அதனால் ஏற்படக்கூடிய காய்ச்சல், தலைவலி, உடல் குளிர்ச்சி ஏற்படக்கூடிய விளைவால் உங்களுக்கு ஜன்னி அப்படின்ற ஒரு நிலை கூட வரலாம். சந்திரன் அமரும் பொழுது அவருக்கும் கண் சார்ந்த குறைபாடுகள் வரும். கண் வலி, கண் பிரச்சனைகள், ஆப்ரேஷன், கண் சார்ந்த ஆப்ரேஷன் பண்ணக்கூடிய நிலையும் ஏற்படும். குறிப்பாக இந்த சந்திரன் அப்படின்ற ஒரு 6ல் அமரும் பொழுது அவர்களுக்கு நிறைய பாதிப்பு ஏற்படும். சந்திரன் 6ல் மறையக்கூடாது. அடுத்தது செவ்வாய். செவ்வாய் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு செவ்வாயோட நிலைப்பாடு உங்களுக்கு கை, தோள்பட்டை, இது போன்ற உபாதைகள், கை வலி அல்லது கை முறிவு, இது போன்ற நிலைகள் உங்களுக்கு இருக்கும். இந்த செவ்வாயோட தாக்கம் என்பது பெரும்பாலும் நோய் உபாதைகள் வரக்கூடியது இரத்தம் சார்ந்த பிரச்சனைகள் தான் உங்களுக்கு பெரும்பாலும் இந்த செவ்வாய் தருவார். இரத்தம் பற்றாக்குறையாக இருக்கலாம் அல்லது இரத்தம் உங்களுக்கு அதிகமாக இருக்கலாம். ப்ரெஷர் அப்படின்னு சொல்லக்கூடிய பிபி அப்படின்னு சொல்லக்கூடிய லோ பிபி, ஹை பிபி அல்லது இரத்தம் பற்றாக்குறை, இரத்தச்சோகை அப்படின்னு சொல்லக்கூடிய நோய், இவையெல்லாம் உங்களுக்கு செவ்வாய் பகவான் 6ல் அமரும் பொழுது தரக்கூடிய ஒரு விளைவு. புதன் பகவானை எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு நரம்பு சம்பந்தப்பட்ட உபாதைகள் அதிகமாக இருக்கும். அதே போல இந்த ஜவ்வு மஜ்ஜை அப்படின்னு சொல்லக்கூடாது, எலும்பு மூட்டுல இணைக்கக்கூடிய ஜவ்வு அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஜவ்வு விலகுதல், தேய்தல், கட்டாகுதல், நரம்பு சார்ந்த சுளுக்கு பிரச்சனைகள், நரம்பு சார்ந்த கோளாறினால் ஏற்படக்கூடிய அத்தனை நோய்களும் இந்த புதன் பகவானால் ஏற்படக்கூடிய நிலை உண்டு. எக்ஸ்ட்ரா சர்ம வியாதியையும் இந்த புதன் பகவான் தருவார்.
அடுத்தது குரு பகவான். குரு பகவானை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மஞ்சள் காமாலை. குரு பகவான் 6ல் அமர்ந்தால் மஞ்சள் காமாலை கட்டாயம் இருக்கும். நீங்கள் சோதித்து பார்த்து கொள்ளலாம். உங்கள் ஜாதகத்தில் 6ஆம் பாவகத்தில் குரு அமர்ந்தால் உங்களுக்கு கட்டாயம் மஞ்சள் காமாலை நோய் உண்டு. அதேபோல சுக்கிரன் இந்த 6ல் அமர்ந்தால் கிட்னி சார்ந்த பிரச்சனைகள், அதாவது சிறுநீரக கோளாறு, சிறுநீரகத்தில் கல், சிறுநீரக பிரச்சனை, வீக்கம், இது போன்ற அறுவை சிகிச்சைகள், அதே போல பார்த்தீங்கன்னா சர்க்கரை நோய், நீரிழிவு நோயின்னு சொல்லக்கூடிய சர்க்கரை நோய், இவைகள் 6ல் சுக்கிர பகவான் அமரும் பொழுது தருவார். அடுத்தது சனி பகவான். சனி பகவான் 6ல் அமர்ந்தால் கட்டாயம் முழங்கால் வலி, மூட்டு வலி, பாதம் வலி, கால் குடைச்சல், இது போன்ற உபாதைகள் கட்டாயம் இருக்கும். அதேபோல் ராகு 6ல் அமர்ந்தால் வயிறு சார்ந்த பிரச்சனை, வயிற்று வலி, குடல் சார்ந்த பிரச்சனைகள், மலக்குடல் சார்ந்த பிரச்சனைகள், அதனால் ஏற்படும் ஆபரேஷன், சிசேரியன் செய்யக்கூடிய நிலைகள், இவையெல்லாம் இந்த ராகு பகவான் தருவார். கேதுவும் அதே போல வயிற்று வலி, குறிப்பாக ஆசனவாயில் எந்த நோய் இருந்தாலும் அதற்கு கேது பகவான் அவர்தான் காரகர். ஆசனவாயில் வரக்கூடிய அத்தனை நோய்களுக்கும் இவர் காரகர். தொண்டை சார்ந்த நோய் உபாதைகள் வந்தாலும் அதற்கும் கேது பகவான் தான் காரணம். இந்த கேது பகவானுடைய நிலை ரொம்பவும் முக்கியமானது. இந்த வைரஸ் காய்ச்சல், அணுக்கள், இது போன்ற புற்றுநோய்கள், இது போன்ற அணுவுக்குள் அணு, இது போன்ற வைரஸ்கள், இந்த அணுக்கள், இது போன்ற தாக்கத்தை எல்லாம் பெரிதும் கொடுப்பது இந்த கேது பகவான். இப்படி 6ஆம் பாவகத்தில் உங்களுக்கு எந்த கிரகம் அமர்ந்திருக்கிறதோ அந்த கிரகத்தின் தன்மையில்தான் உங்களுக்கு நோய்வாய் ஏற்படும். இதை பிராப்தம் என்று நாம் சொல்லுகிறோம். காரணம் இல்லாமல் யாருக்கும் எந்த விதமான நோய் உபாதைகளும் வராது. உங்களுக்கு என்ன பிராப்தம் இருக்கிறதோ அந்த பிராப்தத்தின் அடிப்படையில் தான் உங்களுக்கு அந்த நோய் கிடைக்கும். அதை தவிர்த்து வேறு எந்த நோயும் கிடைக்காது அப்படின்னு சொல்லி சொல்றோம். இந்த விபத்துகள், விபத்தால் மரணம் ஏற்படக்கூடியது, இவையெல்லாம் அது தனி, அது அடுத்த பதிவில் பார்த்து விடலாம். விபத்து, கால்முறிவு, கைமுறிவு அப்படின்னு சொல்லி உங்களுக்கு மருத்துவமனையில் நோய்வாய்ப்பட்டு அட்மிட் ஆகக்கூடிய நிலை, செவ்வாயும் சனியும் இணைந்து 4ஆம் பாவகத்தில் உங்களுக்கு அமரக்கூடாது, 6ஆம் பாவகத்தில் அமரக்கூடாது. அவர்கள் விபத்தை கட்டாயம் சந்திப்பார்கள். அதனால் அறுவை சிகிச்சை மேற்கொள்ளக்கூடிய இந்த பிராப்தத்தை உங்களுக்கு கொடுத்துவிடும் இந்த இணைவு. குரு பார்வை இருந்தால் இது பெரிதும் பாதிப்பை தராது. இப்படி உங்களுக்கு நோய்வாய் தரக்கூடிய இந்த நோய்களிலிருந்து நீங்கள் உங்களை எப்படி தற்காத்து கொள்ள வேண்டும் அப்படின்னா, இன்றைய காலகட்டத்தில் ஒரு பெரும் சவாலாக இருக்கக்கூடியது இந்த நீரிழிவு நோய், சர்க்கரை நோயின்னு சொல்லக்கூடியது. இது எதனால் வருது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, உணவு அடிப்படையில் தான். உணவு நீங்கள் எப்படி எடுத்துக்கிறீங்க, உணவு எப்படி சாப்பிட்றீங்க, அதன் அடிப்படையில் தான் இன்று சர்க்கரை வியாதி பெரும்பான்மையோருக்கு வருகிறது. கூடவே இப்பொழுது கேன்சரும் அதற்கு ஈடாக வரக்கூடிய நிலையில் இன்று இருக்கிறது. இதற்கு காரணம் மெயின் உணவு முறை தான் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. எல்லாம் இன்று ஹைபிரிட் அப்படின்னு சொல்லக்கூடிய
மரபணு மாற்றம் செய்து வரக்கூடிய காய்கறிகள், அரிசி வகைகள், உணவு வகைகள் அத்தனையும் இன்னைக்கு மரபணு மாற்றம் செய்து வரக்கூடிய அந்த பொருளை தான் நாம் வாங்கி சாப்பிடக்கூடிய நிலை ஏற்படுத்தியிருக்கிறார்கள். அதனால் தயவு கூர்ந்து நீங்கள் நாட்டு காய்கறிகள், பழங்கள், நாட்டு விவசாய முறையில் அறுவடை செய்யக்கூடிய அரிசிகள், பருப்புகள் இப்படி தேர்ந்தெடுத்து நீங்கள் வாங்கி உண்டு உடல் ஆரோக்கியத்தை பெற்று நீண்ட ஆயுள் வாழ எல்லாம் வல்ல என் அப்பன் திருச்சிற்றம்பலம் அவர்கள் அருளுவார். அதை நாம் வேண்டிக் கொள்கிறோம். சரி, அப்படி இந்த நோய்வாய் உங்களுக்கு 6ஆம் பாவகத்தில் இந்த கிரகம் இருப்பதனால் நான் இந்த நோய்வாய்ப்படுகிறேன். இதற்கு பரிகாரங்கள் என்று இருக்கிறதா ஐயா? அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, நீங்கள் எந்த கிரகம் உங்களுக்கு 6ல் அமர்ந்திருக்கிறதோ, உதாரணத்திற்கு சூரிய பகவான் 6ல் அமர்ந்திருக்கிறார் அப்படின்னா, தந்தைக்கு இருக்கக்கூடிய நோய் உங்களுக்கு அப்படியே வரும். தந்தையை நீங்கள் எந்த அளவுக்கு பாதுகாத்து அவர் நோய்வாய்ப்பட்ட நேரத்தில் அவரை எப்படி பராமரிக்கிறீர்களோ, பாதுகாக்கிறீர்களோ, அதை பொறுத்து உங்களுக்கு இந்த நோயின் தாக்கம் குறையும். தந்தை ஸ்தானத்தில் உள்ளவர்கள் யார் யார்கள் அவதிப்படுகிறார்களோ அல்லது யாரேனும் உதவி இருக்கிறார்களோ அவர்களை தேடிச் சென்று நீங்கள் உதவி செய்யுங்கள். அப்பொழுது நீங்கள் உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த நோய் குறைந்து உங்களுக்கு கொடுக்கும். இப்படி தந்தை ஸ்தானத்தில் இருக்கக்கூடியவர்கள் இவர்களுக்கு நீங்கள் உதவி செய்யுங்கள். இதற்கு அடுத்து எனக்கு உதவி செய்ய மனம் இல்லை அப்படின்னு சொல்லி நீங்க நினைச்சீங்கன்னா, சிவபெருமானை நாடி ஞாயிறு தோறும் சூரிய ஹோரையில் சிவபெருமானை வழிபாடு செய்யுங்கள். எனக்கு இந்த நோய்வாயிலிருந்து குறைத்து கொடுங்கள், நோய்வாய் ஏற்படாமல் விளக்குங்கள் அப்படின்றது சாதுரியம் இல்லை, அதுக்கு வாய்ப்பும் இல்லை. குறைத்து கொடுங்கள் அப்படின்னு சொல்லி நீங்கள் பகவான்கிட்ட சேவிச்சுண்டு நீங்கள் வேண்டுதல் வைக்கிறதோ எதுவோ அது உங்களுடைய விருப்பம். இப்படி வணங்கி வாருங்கள், உங்களுக்கு எல்லாம் நன்மையாகவே நடக்கும். ஒரு நல்ல பதிவை இன்று நீங்கள் அறிந்திருப்பீர்கள். மீண்டும் அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களுக்கு நன்றி, வணக்கம் சொல்லிக் கொள்கிறேன் உறவுகளே.